உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு மார்ச் மாத பலன்களை விளக்கமாக நம்ம சொல்றோம். இன்னைக்கு இந்த மார்ச் மாத பலன் ஆகப்பட்டது கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்கிறோம். கடக ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியான புதன் பகவான் 9ஆம் இடத்துல மீனத்துல நேச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கிறார். இது போக பார்த்தீங்கன்னா 8ஆம் இடமான கும்பத்துல சனி பகவான் இருக்கிறாங்க. இப்போ அவங்க மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி கடக ராசிக்காரங்களுக்கு நடக்கவிருக்கிறது. இது போக மீனத்திலேயே ராகு, மீனத்துல சுக்கிர பகவான், கடகராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியுமான சுக்கிர பகவான் உச்ச பலத்தோடு கடகராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். கடகராசிக்கு மார்ச் 15ஆம் தேதி அந்த சூரிய பகவானும் பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வந்துடுறாங்க. ரிஷபத்துல குரு பகவான், மிதுனத்துல செவ்வாய் பகவான். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா குரு பகவானும் சுக்கிர பகவானும் கிரக பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறாங்க. சரி, இப்ப இந்த கிரக அமைப்புகள் கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா இருக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு நல்ல செய்தி சொல்லுவதற்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கடகராசிக்காரங்களுக்கு, கடகராசிக்காரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர் நிலைக்கு, ஒரு நல்ல அந்தஸ்துக்கு, உங்களுடைய கருமங்கள் தொலைந்தது அப்படின்னு உஷப்பா அப்படின்ட்டு நீங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரவிருக்கிறீர்கள். அதற்கு முதல் உதாரணம் என்னன்னு சொல்றேன் பாருங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான்களா, இந்த புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான குருவுடைய வீட்டுல போய் நேச்ச பங்க ராஜயோகத்தை அடைகிறார். அப்போ உங்களுடைய முயற்சி வெற்றிகளாகும். நீங்க என்ன என்ன முயற்சி பண்றீங்களோ அது எல்லா முயற்சிகளும் திருவினையாகும், அதுல திருப்பு முனையாகும். இப்போ இது நாள் வரைக்கும் நான் வேலைக்கு முயற்சி பண்ணேன், நான் பிஸ்னஸுக்கு முயற்சி பண்ணேன், நான் வெளிநாடு போறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன், விசா அப்ளை பண்ணேன், இதெல்லாம் எனக்கு எதுவுமே திருப்தியே நடக்கல, அறகுறையா நடந்துச்சு, முழுசா எந்த பலனையும் அடைய முடியல அப்படின்னு சொல்ற உங்களுக்கு இந்த பீரியட்ல அந்த புதன் பகவான் யாரு? அறிவுக்கு காரகன், வித்தைக்கு காரகன், உங்களுடைய பேர் புகழ் இதை சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான். ஏன்னா இந்த புதனுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு பல நாடுகள்ல இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகி பெரிய செல்வந்தர் அவங்களுடைய பார்வையில அவங்க இருக்கிறாங்க. அதே புதன் உங்களுக்கு நேச்சபங்க ராஜயோகத்துல 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல அந்த புதன் இருக்கிறார். அப்ப அந்த புதன் பாக்கியஸ்தானத்துல இருக்கும்போது நாம கேட்டதை கொடுப்பார், நாம நினைத்ததை செய்யலாம், நாம எதிர்பார்த்த காரியங்கள் டக்குன்னு நம்ம முன்னாடி நிற்கும். அப்ப இந்த பீரியட்ல ஒருத்தர் மூலியமா ஒரு காரியம் ஆகணும், அவர் பார்த்தா இந்த வேலை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சில சூழ்நிலை இருந்துச்சுன்னா அவரை பார்ப்பதற்கு ஏதாவது ரூபத்துல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவர் பெரிய இடத்துல இருக்கிறாரு, நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னு நினைப்பீங்க. இந்த பீரியட்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மாதிரி வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த புதன் பகவான் உருவாக்கி கொடுப்பார். அப்ப உங்களுடைய தொடர்புகள் நல்லா இருக்கும், உங்களுடைய பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கும். உங்களுடைய பழக்க வழக்கத்தால்
உங்களுடைய தொடர்புகளால் ஒரு நல்ல எதிர்காலம், நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அந்த சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து பல ரூபத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையவே தாறுமாறாக கிழிச்சு சின்ன பின்னம் பண்ணிருச்சு. இப்ப நம்ம எந்த திசையில போறது, எந்த திக்குல போறது, எந்த பக்கம் போனா எது நம்மளுக்கு நல்லதுன்னே தெரியாம வந்திருக்கிறீங்க. அதாவது உங்களுக்கு வறுமையை கொடுத்து, கஷ்டத்தை கொடுத்து, மனசுல இருக்கக்கூடிய தெம்பை எல்லாத்தையுமே பிடுங்கிருச்சு. இப்ப எதுவுமே இல்லை, வெறும் ஜீரோ. இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நீங்க உங்க வாழ்க்கையில நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக அந்த நம்பிக்கை வீண் போகாது, நீங்க ஜெயிப்பீங்க. அப்ப அந்த நம்பிக்கையை இப்போ உங்க மனசுக்குள்ள எடுத்துட்டு நீங்க முயற்சி பண்ணுங்க, நீங்க புறப்படுங்க. வெற்றி உங்க பக்கம்தான். கடகராசிக்காரங்களே, உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கோசரம் நான் சொல்லல. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கட்டாயம் நீங்க ஜெயிக்க பிறந்தவர் தான். ஏன்னா நீங்க உங்களுக்கோசரம் வாழணும்னு நினைக்கிறத விட மற்றவங்களுக்கோசரமே வாழ நினைக்கிறவங்க. நீங்க மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்குது. என்ன, உங்களுக்கு மக்களை, உங்களுக்கு கரெக்டா மக்கள் அமையல, அந்த மக்கள் மூலியமாக மனஸ்தாபங்கள், மன கஷ்டம், தாயை பகை செய்து கொள்ளக்கூடிய வாரிசுகள் தான் உங்களுக்கு இருக்கிறாங்களோ இல்லையோ, உங்களுக்கு குடும்பத்தோடு ஒத்து போகக்கூடிய அளவுக்கு நல்ல மக்கள் அமையாததுதான் உங்களுக்கு குறை. அந்த குறை எல்லாமே கண்டிப்பா தீரப்போகிறது. நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலுமே அந்த பாசம், அந்த சந்தோஷம், அந்த நிம்மதி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் சம்பாதிக்க போறீங்க. உங்களுடைய கடன் எல்லாத்தையுமே மெல்ல 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 அந்த கடனை அடைச்சு நீங்கள் இடம் வாங்கி, வீடு வாங்கி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இதெல்லாம் எப்ப நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு மனிதனுக்கு கெடுறதுக்கு நேரம் வந்துச்சுங்களா, உங்ககிட்ட இந்த செல்வம், காசு, பணம் எல்லாம் போச்சுங்களா, அதே மனுஷன் வாழ்வதற்கும் ஒரு நல்ல நேரம் வரும். உங்களுக்கு வந்தாச்சு. அந்த நேர காலத்துல உங்களுக்கு எப்படியாவது ஒரு தொழிலை கொடுத்து அந்த தொழிலை சம்பாதிக்க வச்சு, அந்த தொழில வேகமா சம்பாரிச்சு நீங்க நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையிலையும் உங்களுக்கு வசதி வரும், நல்ல குடும்பம் கிடைக்கும், நல்ல சந்தோஷம் கிடைக்கும், நல்ல மக்கள் அமையவார்கள். அந்த மக்கள் மூலியமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இது எல்லாமே நடக்கக்கூடிய அந்த இடத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் உச்ச பலம். இழந்ததை பெறுவீர்கள். வண்டி வாகனம் வாங்குவீங்க, உயர்ந்த கார் வாங்குவீங்க, வீடு கட்டக்கூடிய இடம் வாங்குவீங்க, பங்களா கட்டுவீங்க. 11ஆம் இடத்து அதிபதி அதே சுக்கிர பகவான் தான். அப்ப இந்த 11ஆம் இடத்து அதிபதி உச்சபலமா இருக்கிறதுனால எதை தொட்டாலும் லாபம். நீங்க எதை எடுத்து முயற்சி பண்ணினாலும் அது லாபமா தான் முடியும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை பறிபோனவங்களுக்கு இப்ப வேலை தேடுங்க, வேலை கண்டிப்பா கிடைக்கும். எனக்கு வேலையே இல்லை, நான் முயற்சி பண்ண கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக யாரோருத்தர் மூலியமாக ஏதாவது ஒரு நட்பு கிடைச்சு அந்த நட்பு ரீதியாக உங்களுக்கு தொழில் கிடைக்கும். பிசினஸ், ஒரு தொழில் வியாபாரம் இது படுத்துருச்சு, எந்த ரூபத்திலுமே அது இனிமேல் நம்ம செய்வோமா செய்ய மாட்டோமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பீரியட்ல எடுத்து செய்யுங்க. கண்டிப்பா அதன் மூலியமாக நல்லது நடக்கும். அப்போ உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி நல்லதாக இருக்கும். நீங்க கெட்டு போயிட்டீங்க, நீங்க கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, நீங்க வளர மாட்டீங்க, நீ வாழ மாட்டீங்க, நீங்க முடிஞ்சே போயிட்டீங்க அப்படின்னு நினைச்சவங்களுக்கு முன்னாண்ட நீங்க வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம் வந்தாச்சு. கண்டிப்பாக நீங்கள் வாழ்ந்து சம்பாரிச்சு சாதனை பண்ண போறீங்க. இது நடப்பது உறுதி. நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கோசரம் கண்டிப்பா சொல்லவே இல்லை.
உங்களுக்கு அந்த நேர காலங்கள் இப்ப வந்தாச்சு. அந்த நேர காலத்தை நீங்க கையில எடுங்க. என்னால முடியும் நினைங்க, அதை முடிச்சே தீருவீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு திட்டம் போட்டீங்களா, இல்லை வெளிநாட்டில் நீங்க இருக்கிறீங்களா, கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பா பலிக்கும். வேற கம்பெனிக்கு போகணும், இல்லை வெளிநாட்டிலேயே பிசினஸ் ஆரம்பிக்கணும், நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக அது நடக்கும். அது முயற்சி பண்ணுங்க. ஆனால் அதே சமயத்துல இப்போ நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் என்னன்னா மனகாரகன் சந்திர பகவான். இது உங்களுக்கு ஒரு நிலையா இல்லை. மனசு தடுமாறுது. இதை செய்யலாம், அதை செய்யலாம், இது செஞ்சா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, அவங்க நம்பலாமா, நம்ப கூடாதா, இது மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் வருது. அதனால மனகாரனான சந்திர பகவான் அப்போ பௌர்ணமி நிலவை நீங்க பாருங்க, 3ஆம் பிறையை பாருங்க. இது போக ஒவ்வொரு திங்கட்கிழமை நாளும் அந்த சந்திர பகவானை வெள்ளை புஷ்பங்கள் போட்டு கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த சந்திர பகவானை நீங்க என்ன நினைச்சு கும்பிடுறீங்களோ அது மனதார உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீங்க நல்லா இருப்பீங்க. அது போக உங்களுடைய ஜாதகத்தையுமே எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பார்த்துக்கிறது நல்ல விஷயம். பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம மார்ச் மாத பலன்களை பத்தி பேசுறோம். இந்த மார்ச் மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குதுன்னா, கன்னி ராசியில் கேது, அதுவும் குரு பார்வையோடு கேது தன்னுடைய தோஷத்தை செய்ய முடியாமல் குரு பார்வை பெற்று நல்ல பொசிஷன்ல இருக்கிறார். இது போக கும்பத்துல சனி பகவான், அதுவும் மார்ச் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி மீனத்துக்கு போயிடுவார். மீனத்துல சுக்கிர பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறாரு. புதன் பகவான் நேச்ச பங்க ராஜ யோகத்தில் புதன் பகவான். புதன் பகவானோடு சூரிய பகவான் மார்ச் மாசம் 15ஆம் தேதி மீனத்துக்கு வந்துடுவார். இது கூட ராகு பகவானும் இருக்கிறாங்க. இது போக குரு பகவான் ரிஷபத்துல, குருவும் சுக்கிரனும் கிரக பரிவர்த்தனை. அது போக செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருக்கிறாங்க. அப்போ இந்த கிரக அடைவுகள் ஆகப்பட்டது கன்னி ராசியாகிய உங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் இந்த பதிவில் நம்ம சொல்ல போறோம். கன்னி ராசி, கன்னி ராசிக்காரங்களுக்கு பலன் சொல்வதற்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. ஏன் சொல்றேன்னா, கன்னி ராசியுடைய அதிபதி யாரு? புதன் பகவான். அந்த புதன் பகவான் நேச்சபங்க ராஜயோகத்தோடு மீனத்துல, அதே சமயத்துல தனாதிபதி சுக்கிர பகவான் அவங்களும் உச்ச பலத்தோடு கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல, சனி பகவானும் 6ஆம் இடத்துல நல்ல பொசிஷன்ல இருக்கிறார். இது போக குரு பகவானும் தன்னுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல கிரக பரிவர்த்தனையில் இருக்கிறார். அது போக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவானும் 10ஆம் இடத்து அதிபதியான புதன் பகவானும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல மீனத்துல சுக்கிரன் உச்சமாக, புதன் நேச்சபங்கு ராஜயோகத்தோடு. இதுதாங்க அற்புதமான டைம், ஒரு அருமையான டைம். இந்த நேரத்தில் கன்னி ராசிக்காரங்கள் நீங்கள் எதை தேடி போனாலும், எதை சாதிக்கணும்னு நினைச்சாலும் கண்டிப்பாக சாதிக்கலாம். இந்த பீரியட்ல சாதனை படைக்கலாம். கன்னிராசிக்காரங்களே, உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய எண்ணங்கள் கடந்த காலத்துல
நீங்க திட்டங்கள் போட்டு அது நடக்காமல் தடையை இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் எல்லாமே இந்த பீரியட்ல அந்த எண்ணங்களும் அந்த எதிர்பார்ப்புகளும் கண்டிப்பாக நடக்கும். சில சில காலகட்டங்கள்ல நீங்க ஏக்கமா இருந்திருப்பீங்க, ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க. இது நாம செய்ய முடியலையே, இது செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த பொசிஷன்ல வந்திருப்புமே அப்படிங்கிற ஒரு வேதனையும் வலியும் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த வேதனையும் வலியும் இப்பொழுது தேரக்கூடிய காலகட்டங்கள். அப்ப நீங்கள் ஆசைப்பட்டதை, நீங்கள் நினைத்ததை செய்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான டைம் இந்த டைம். எப்படி சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான். அந்த புதன் பகவான் நேச்ச பங்க ராஜயோகத்தோடு மேனத்தில் இருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய ராசிநாதன் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. அப்ப இந்த பீரியட்ல உங்களுக்கு தைரியம் வரும், நான் இதை சாதிச்சிருவேன் அப்படிங்கிற எண்ணம் வரும், நல்ல தன்னம்பிக்கை வரும். ஃபாரின் போவேன், அந்த கம்பெனியில இந்த ப்ராஜெக்ட் பண்ணுவேன், இதை நான் சக்சஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை. ஒரு வேலைக்கு எதிர்பார்க்குறீங்க, இந்த வேலைக்கு முயற்சி பண்ணி இந்த வேலை எனக்கு கிடைச்சே தீரும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் ஜாஸ்தியா வரும். அப்ப இந்த பீரியட்ல இது எல்லாத்தையுமே அடைவதற்குண்டான அந்த அமைப்பு உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதனால நீங்க முயற்சி பண்ணுங்க, முன்னேற்றம் உங்களுக்கு தான். இது போக உங்களுக்கு தனாதிபதி 9ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. அப்ப 2ஆம் இடத்து அதிபதி குடும்ப ஸ்தானாதிபதியும் தனாதிபதியும் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால நல்ல குடும்பம் அமையுங்க உங்களுக்கு. இப்போ யார் யார் எல்லாமே ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே காதல் கல்யாணம் நடப்பது உறுதி. உங்களுக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்கட்டும், எவ்வளவு போட்டி இருக்கட்டும், இது வீட்டில் சொன்னா ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிற குழப்பம் இருக்கும். இதற்கு முன்னாடியும் அவங்க ஏத்துக்காம சில குழப்பங்கள் நடந்திருக்கும். அந்த குழப்பம் எதுவுமே இந்த பீரியட்ல பாதிக்காத அளவுக்கு நீங்க இப்ப போய் உங்க பெத்தவங்கிட்ட சொல்லுங்க. அது பெண் சைடா இருந்தாலும் சரி, ஆண் சைடா இருந்தாலும் சரி, அவங்க மனசார ஏத்துக்குவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த திருமணம் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்படும். இதன் மூலியமாக நீங்கள் அளவில்லாத சந்தோஷத்தை அடையக்கூடிய டைம் உங்களுக்கு வந்தாச்சு. இது போக நல்ல திருமணங்கள் நடக்கும், தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும். அதே சமயத்துல ஒரு சிலருக்கு மறுவாழ்க்கை அமைச்சுக்கோங்கிற எண்ணங்கள் இருக்கும். அந்த மறுவாழ்க்கையும் இப்ப நடக்கும். ஏன்னா 9ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த மறுவாழ்க்கைக்கு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த மறுவாழ்க்கை கண்டிப்பா நடக்கும். சில விதவிகள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு மறுவாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். யாராவது ஏதாவது நினைப்பாங்களா அப்படிங்கிற குழப்பங்கள் இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு தேடி வாழ்க்கை வரும். இல்லை அவங்க பெத்தவங்க ஏதோ வாழ்க்கை அமைச்சு வைப்பாங்க. இது எல்லாமே நல்லபடியா நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நெருங்கி வந்துட்டு இருக்குது. அது போக குடும்ப சந்தோஷம், குடும்பத்தில் நிம்மதி, குடும்பத்தில் மன அமைதியும் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஆகாதவர்கள், இப்போ எதிரி இருக்கலாம், துரோகி இருக்கலாம், நீங்க வளர்வது ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இவங்கனால சில பிரச்சனைகள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்குது. அதனால உங்க சுற்றுப்புறத்துல கொஞ்சம் பார்த்து பழகிக்கொள்வது நல்ல விஷயம். எல்லாத்தையுமே நீங்க சொல்லிட வேண்டாம். இலைமறைவு காய்மறைவு அப்படித்தான் நீங்க இப்ப இருக்கணும். அப்படி இருக்கிறதா உங்களுக்கு நல்லது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா புதன் அப்படின்னாவே நீங்க அறிவாளி, நீங்க திறமசாலி, எதையுமே சம்பாதிப்பீங்க, சாதிப்பீங்க, பெரிய லெவலுக்கு முன்னால வரவும் முடியும். ஆனா சில நேரங்களில்
உங்களையே மறந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்க சிக்கிக்கிறீங்க. அந்த தடுமாற்றம் தான் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு கீழே கொண்டு போயிருது. அந்த தடுமாற்றம் இல்லாமல் எதை பேசுற மாதிரி இருந்தாலும் யோசனை பண்ணி பேசுங்க. யாருகிட்ட நம்ம எதை பேசிட்டு இருக்கிறோங்கிறது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எல்லா இடத்துலையுமே எல்லாமும் பேசாதீங்க. உங்ககிட்ட எதிர்பாலினத்தவர் உங்ககிட்ட என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத நீங்க ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க. அப்புறம் நீங்க பேசுங்க. இது மாதிரி இருந்தா உங்களுடைய வாழ்க்கைக்கு கண்டிப்பாக நல்லது. அப்ப இந்த பீரியட்ல ஃபாரின் போலாமா? போலாம். வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கலாமா? சம்பாதிக்கலாம். வெளிநாட்டுல உள்ளவங்க இப்ப கனடாவில் இருக்கிறீங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறீங்க, ஜப்பான் இருக்கிறீங்க, அமெரிக்காவில் இருக்கிறீங்க, சிங்கப்பூர் இருக்கிறீங்க, மலேசியா இருக்கிறீங்க, இங்க எந்த கண்ட்ரியில நீங்க இருந்தாலும் இந்த பீரியட்ல நீங்க சம்பாதிப்பீங்க, சாதிப்பீங்க. உங்களுக்கு இதற்கு முன்னாடி இருந்த எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தியாகும். நல்ல பொசிஷனுக்கு வருவதற்குண்டான எல்லா அமைப்பும் உங்களுக்கு நல்லா இருக்குது. புரியுங்களா? அப்போ நீங்க எந்த தெய்வத்தை நீங்க கும்பிட்டு வரணும் அப்படின்னா, நீங்க பெருமாளை மனதார மனம் உருகி மனப்பூர்வமாக நம்பி அந்த தெய்வத்தை கும்பிட்டுருவாங்க. இப்போ ஒரு சிலர் ஆப்பட்டது கன்னிராசியில் பிறந்தவங்க எல்லாமே தெய்வத்தை இப்படி கும்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. சும்மா ஒரு செகண்ட்ல கும்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி இல்லை, மனசார நின்று நிதானமாக அந்த தெய்வத்தை வணங்குங்க. இது இப்போ நீங்க திருப்பதி கோயிலுக்கு கண்டிப்பா போகணும். அப்படி போக முடியாதவர்கள் வீட்டில இருந்தே கும்பிடுங்க. பெருமாளையும் கும்பிடுங்க. அந்த தெய்வத்தை மனசார ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை சொல்லி, மனசார தெய்வத்துக்கிட்ட உங்களுடைய குறைய சொல்லுங்க, உங்களுடைய கஷ்டத்தை சொல்லுங்க. சொல்லி உங்களுக்கு தேவையானது கேளுங்க. கண்டிப்பா எல்லாமே அந்த இறைவன் கொடுப்பார். அது இந்த பீரியட் உங்களுக்கு அட்டகாசமான டைம். இந்த பீரியட்ல கண்டிப்பாக கேளுங்க. நீங்க கேட்டதை அவர் கொடுப்பாரு. அதை வாங்கி நல்லா இருங்க. நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை நீங்க பார்த்துக்கிறது நல்ல விஷயம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம மாத பலன்கள் வரிசையில் மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். மார்ச் மாத பலன்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? அப்ப இந்த ரிஷப ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்தில் உச்சபலம். ரிஷப ராசியில் குரு பகவான் ரிஷப ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான். ரிஷப ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க. அந்த சனி பகவானும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி மேனத்துக்கு வந்துருவாங்க. இது போக ராகு பகவானோடு சுக்கிர பகவான், சூரிய பகவான் மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு. அது போக புதன் பகவான். இப்ப இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள். இந்த மாத கிரக அடைவுகளால் ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குமா? சாதகமா பாதகமா? இப்படி கணிச்சு பார்த்ததுல ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் மட்டுமில்லை, இந்த வருடமே நல்லா இருப்பதற்கான யோக பலன்கள் அருமையா இருக்கு. ரிஷபராசிக்காரங்களே, ஒன்றும் கவலையே படாதீங்க. தைரியமோடு தன்னம்பிக்கையோடு நீங்க களத்துல இறங்கலாம். காத்து உங்க பக்கம் வீசுதுங்க. ஏன் சொல்ற அப்படின்னா, உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிர பகவான் உச்ச பலத்தோடு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் குருடைய வீட்டுல உச்ச பலத்தோடு இருக்கிறார். அப்போ அந்த சுக்கிர பகவான்ங்கிறது மகாலட்சுமி, அந்த அம்பாள், அந்த மகாலட்சுமியுடைய அனுகிரகமே உங்களுடைய வீடு தேடி வரப்போகிறது.
அப்போ நீங்க இழந்த செல்வங்கள் எந்த வகை செல்வமாக இருந்தாலும் சரி, எல்லா செல்வத்தையும் மனதார அடைந்து மன நிறைவு பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இருக்கும். மார்ச் மாதம் மட்டுமில்ல, வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ஒரு நல்ல திருப்தியான பலன் கொடுக்கவிருக்கிறது. அப்ப அந்த சுக்கிர பகவான் உச்ச பலம் அடைஞ்சதுனால உங்களுடைய ராசிநாதன் இன்னைக்கு உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கே ஒரு நல்ல தைரியம் வரும். எதையுமே நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு உங்க மனசு சொல்லும். உங்க மனசே திடமாகும். எந்த காரியத்தை எடுத்தாலும் சோம்பல் இல்லாமல், இது செஞ்சு முடிக்க முடியாதுன்னு நினைக்காமல், இதுதானே நான் செஞ்சிடறேன் அப்படின்னு அசால்ட்டா இருந்து அற்புதமா செய்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான டைம் தான் உங்களுக்கு. அப்ப இதனால இப்போ உணவு சம்பந்தப்பட்ட தொழில், ஜவுளி சம்பந்தப்பட்ட தொழில், அந்த லேடிஸ் கிஃப்ட் ஐட்டம், அதுபோக கலைத்தொழில், இந்த மாதிரி தொழில்ல இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் நம்பர் 1 இடத்துக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் அருமையா இருக்குது. அதுபோக டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், உணவு சமைப்பதற்குண்டான எல்லா விதமான கிரைன்ஸ், இந்த மாதிரி கடை வச்சுக்கிறவங்க இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதுபோக டாக்டர் சம்மந்தப்பட்டவங்க, அதுபோக கலைத்தொழில்ல, அதுபோக இவங்களுக்கு சொந்த தொழில் செய்கிறவங்க, இந்த இரும்பு இயந்திரம், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, கனரக வாகனங்கள் சம்மந்தப்பட்டது, இந்த தொழில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே நல்லபடியாக முன்னுக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏகதேசம் சொன்னோம்னா, இப்போ டைம் நல்லா இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரங்கள் எந்த தொழில், யார் எந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தாலுமே அந்த தொழில் பலமாகும். அந்த தொழில்ல டெவலப் ஆவீங்க. அந்த தொழில்ல லாபம் பல மடங்காய் பெருகும். அப்புறம் என்ன, உங்களுடைய கடனை ஈஸியா கட்டிடுவீங்க. நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்திடுவீங்க. உங்களை சுத்தி என்னைக்கும் 10 பேர் இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துட்டு இருப்பாங்க, தன்னம்பிக்கை கொடுத்துட்டு இருப்பாங்க. உங்களால செய்ய முடியும் அப்படிங்கிறத உங்க கூட இருக்கிற 10 பேரும் கண்டிப்பா உங்களுக்கு தைரியம் கொடுத்து உங்களுக்கு ஒரு பூஸ்டா இருப்பாங்க. இது போக நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல 100 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 100 பேர்ல நீங்க தனியா தெரிவிங்க. உங்களுடைய ட்ரெஸ் சென்ஸ் அப்படி இருக்கும். நல்லா பளபளன்னு இருப்பீங்க, நல்ல மின்னல் மாதிரி இருப்பீங்க. அந்த மாதிரி வேகம், சுறுசுறுப்பு, அந்த கலை கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும். அப்போ ரிஷப ராசியில் இருக்கிறவங்க அற்புதமான டைம். இது போக ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள், அவங்க பிசினஸ் பண்றவங்களா இருந்தா ஒரு பிசினஸ்க்கு 2 பிசினஸ் பண்ணலாம். அவங்க பண்ணக்கூடிய பிசினஸ்ல இப்ப புதுசா இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த பிசினஸ் மூலியமாக அவங்க பேர் புகழ் அடைவாங்க. உங்களை சுத்தி செல்வந்தர்கள், பெரிய மனிதர்கள், அரசியல் செல்வாக்குள்ளவங்க, இவங்க யார் இருந்தாலும் உங்களுக்கு அந்த அவங்க மூலியமா ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். அப்போ அவங்க மூலியமாக பெரிய பெரிய கான்ட்ராக்ட், அந்த பிசினஸ் வாய்ப்புகள், இது எல்லாமே திருப்தியான முறையில உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது போக உங்களுக்கு தனாதிபதி புதன், 5ஆம் இடத்து அதிபதியும் புதன். இந்த தனாதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியுமான புதன் நேச்சமாகி நேச்ச பங்க ராஜயோகத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். அப்ப 2ஆம் இடம்னா என்ன? குடும்பஸ்தானம். 2ஆம் இடம் என்பது பணம் சம்பந்தப்பட்டது. அப்ப இந்த புதன் நேச்சமாகிறதுனால பணம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உங்களுக்கு சேரும். நேச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிறதுனால அந்த கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிச்ச பணத்தை ஒன்றுல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அது 2 மடங்காகும், 4 மடங்காகும். அது போக இப்ப குடும்பத்துல கொஞ்சம் மனஸ்தாபங்கள், கொஞ்சம் மன கஷ்டங்கள் கணவன் மனைவிக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதுல கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. 2வது பாத்தீங்கன்னா,
இப்ப இந்த குடும்பத்துக்குள்ள நீங்க நல்லா இருக்கிறது ஒரு சிலருக்கு பிடிக்காது. அப்ப உங்க குடும்பத்தை பிரிக்கணும், உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கணும், உங்களுடைய மன நிம்மதியை கெடுக்கணும், இப்படின்னு ஒரு குரூப் கண்டிப்பா அலைஞ்சிட்டே இருக்கும். இல்லை நீங்க பிசினஸ்ல நல்லா இருக்கிறீங்க, பிசினஸ்ல நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க, அப்ப அந்த பிசினஸ் கெடுக்கணும், அந்த பிசினஸ்ல உங்களுக்கு எதிர்ப்பு, போட்டி, பொறாமை. ஏன்னா உங்களுக்கு சொந்த பந்தமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் தூரத்து உறவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு செய்வினை சூனியம் வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க பாத்தீங்கன்னா மறைமுகமான எதிரிகளா இருப்பாங்க, துரோகிகளா இருப்பாங்க. இதை கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. அது போக உங்க கணவன் மனைவி 2 பேர்த்துக்குள்ள சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு 3வது மனிதனால் சில பிரச்சனைகள் வரும், சில குழப்பங்கள் வரும். இது வருவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அந்த கிரகங்களை பார்த்ததுல எனக்கு கிடைச்சது. அந்த அந்த இதைத்தான் உங்களுக்கு நான் சொல்றேன். நீ கணவன் மனைவியும் உஷாரா இருங்க, அடுத்தவங்களுடைய பேச நம்பாதீங்க. அப்ப நீங்க உஷாரா இருங்க, உங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருங்க. யாரையும் உங்களுடைய குடும்பத்துல தேவையில்லாமல் என்ட்ரா இருக்க விடாதீங்க. இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடம் புத்திர பாகியம் சம்பந்தப்பட்டது. உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை நடக்கும். அந்த புதன் நேச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் படிக்கல, அவங்க என்ன செல்லே வச்சுட்டு இருக்கிறாங்க, எக்ஸாம் வேற வந்துருச்சு, அவங்க படிக்கவே மாட்டேங்கிறாங்க, நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, பையன் அடிக்கடி விளையாடுறதுக்கு போயிடுறான், படிக்கிறதே இல்லை. இது மாதிரி மனசுக்குள்ள வேதனை இருக்கும். அந்த வேதனைக்கு உங்களுக்கு மருந்து கண்டிப்பா கிடைக்காது. ஆனா இந்த பீரியட்ல உங்க பசங்க ஆட்டோமேட்டிக்கா படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த புதன் நேச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறதுனால உங்க மகனோ மகளோ படிச்சு நல்ல மார்க்கும் வாங்கிடுவாங்க. நீங்க எதிர்பார்த்த அந்த மார்க்கு, நீங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க, என் பையன் நல்ல மார்க் வாங்கணும், என் பையன் பாஸ் ஆகணும், என் பொண்ணு நல்ல மார்க் வாங்கணும், என் பொண்ணு இதில் படிச்சாதான் நாளைக்கு டாக்டர் ஆக முடியும், ஒரு இன்ஜினியர் ஆக முடியும் அப்படின்னு எல்லாம் நீங்க சாமி கிட்ட கேட்டிருப்பீங்களா இல்லையா? கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. அப்ப நீங்க பண்ணின அந்த பிரார்த்தனை இப்ப பலிக்குங்க. அந்த புதன் நேச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய மக்கள் நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க. அப்போ உங்க மக்களுக்கு வேலை கிடைக்கல, கண்டிப்பா கிடைக்கும். உங்க மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கல, இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும். அது போக உங்களுடைய மக்களுக்கு திருமண வாழ்க்கை இன்னுமே கூடி வரல, அவங்களுக்கு எப்ப அந்த திருமண பாக்கியம் கூடி வரும்? நான் எத்தனையோ டைம் பொண்ணு பார்த்துட்டேன், இன்னும் கிடைக்கல, எனக்கு எப்ப நடக்கும், என் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் ஆகும், என் பையனுக்கு எப்ப கல்யாணம் ஆகும் அப்படின்னா ஒன்றும் வருத்தமே வேண்டாம், கவலையே வேண்டாம். நீங்கள் உங்க இறைவன்கிட்ட, உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணீங்களோ அந்த பிரார்த்தனை இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு பலிக்கும். அது போக மார்ச் 29ஆம் தேதி சனி பகவானும் பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு. எல்லாமே அற்புதமான டைம் தான். இந்த 1 வருஷம் 2 வருஷம் 2.5 வருஷ காலத்துக்கு ரிஷப ராசியை யாராலும் அசைக்கவே முடியாது. இதற்கும் உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஒரு முறை பார்த்துக்கோங்க, பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இது போக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க, நீங்க சம்பாதிப்பீங்க, சந்தோஷம் கிடைக்கும், மக்களால் நல்ல பலன் கிடைக்கும், வெளிநாடு போவீங்க, அமெரிக்கா போவீங்க, ஜப்பான் போவீங்க, யுஎஸ் போவீங்க, கனடா போவீங்க. அந்த கனடாவில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மாற்றம், நல்ல ஒரு துணிவு, எதையுமே சாதிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை வரவிருக்கிறது. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க, எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், நல்லதே நடக்கும். இந்த பீரியட்ல நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் எது அப்படின்னா பெருமாளையே கும்பிடுங்க, மகாலட்சுமியை கும்பிடுங்க. இந்த 2 தெய்வத்தை கும்பிடாவே போதும். அப்ப அந்த பெருமாள் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டத்தை கண்டிப்பா தீர்த்து வைப்பாங்க. திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலுக்கு டைம் இருந்தா ஒரு முறை போயிட்டு வாங்க, அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாளை கும்பிடுங்க. மகாலட்சுமி கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை நாள் போயிட்டு விளக்கேற்றி கும்பிட்டு வாங்க. இது போதும், கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி,
வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, மார்ச் மாத பலன்கள். அப்ப இந்த மார்ச் மாத பலன்கள் ஆப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மேச ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இது போக கேது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. உங்களுக்கு சுக்கிரன் உச்சமாக இருக்கிறாங்க. சுக்கிரனோடு புதன், சுக்கிரனோடு சூரியன், சுக்கிரனோடு ராகு இருக்கிறாங்க. சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறாங்க. இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகளால் எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படிங்கிறதா உங்களுடைய கேள்வி. கண்டிப்பாக மேச ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு, உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு, நீங்கள் போடுகின்ற திட்டங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் சப்போர்ட்டாகவும் இருந்து உங்களை வெற்றி பெற செய்வார். மேசராசிக்காரங்களே, நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்தில் ரொம்ப கெட்டியா இருக்கிறார். அது போக 3ஆம் இடத்துல இருந்து அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 9ஆம் இடம்னு என்ன? பாக்கியஸ்தானம். அப்ப மேச ராசிக்காரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இப்ப கடந்த காலத்தை நினைச்சு பாருங்க. கடந்த காலத்துல நீங்க எது நினைச்சாலும் அவளுக்கு திருப்தியா நடக்கல. எது செய்யணும்னு நினைச்சாலும் செய்ய முடியல. எல்லாமே அறகுறையாக பாதியில் நிக்குது. வேலைக்கு போனாலும் பிரச்சனை, வேலை செய்யற இடத்துலயும் திருப்தி இல்லை, நல்ல வேலை கிடைக்கல, ஒரு கம்பெனிலிருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறணும் நினைக்கிறீங்க, முடியல, நல்ல சம்பளம் கிடைக்கல, ப்ரமோஷனும் கிடைக்கல. இது வேலை விஷயத்துல. பிஸ்னஸ் பண்றவங்க ஒரு பெரிய கான்ட்ராக்ட் எதிர்பார்க்குறீங்க, அதுவுமே இன்னைக்கு வரைக்கும் திருப்தியா இல்லை. உங்க கை கட்டினது வாய் கட்டாம போயிட்டு இருக்குது. ஒரு பிஸ்னஸ்ல ஒரு பணம் போட்டீங்க, போட்ட பணத்தை எடுப்பதற்குண்டான வழியே தெரியல, போட்டது போட்ட மாதிரியா இருக்குது. அப்ப அந்த பிசினஸ்க்கோசரம் எவ்வளவு முயற்சிகள் பண்ணினாலும் அந்த பிசினஸை மேல கொண்டு வரக்கு முடிய மாட்டேங்குது. அப்ப நல்ல வேலையாட்களை வச்சுக்கலாம், நம்மளுக்கு உதவியாளர்களை வச்சுக்கலாம். நல்ல வேலையாட்கள் இன்னைக்கு வரைக்கும் மேச ராசிக்காரர்களுக்கு அமையவே இல்லை. ஆனா மேச ராசிக்காரங்க ரொம்ப நேர்மையானவங்க, உண்மையை பேசுறவங்க, யாருக்கும் எந்த கெடுதலையுமே நினைக்காதவங்க. ஆனா உங்களுக்கு தான் நல்ல வேலையாட்கள் அமையல. வேலையில எதிர்ப்பு, போட்டி, பொறாமைகள் இதை சூழ்ந்துதான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால வேலை நல்லா இருக்கும். நீங்க எதிர்பார்த்த வேலை கண்டிப்பா கிடைக்கும். அது போக நீங்க ஆசைப்பட்ட ஊருக்கோ ஆசைப்பட்ட நாட்டுக்கோ ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதுவும் இந்த பீரியட்ல அமையும். பிசினஸ்லயுமே படிப்படியாக முன்னேறுவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது இந்த மார்ச் மாசத்துல. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கோசரம் தான். அப்ப இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த குருவும் சுக்கிரனும் கிரக பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு யோகம். அது போக உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்ச பலம் அடைஞ்சிருக்கிறார். அப்படின்னா என்ன? உங்களுக்கு விரயங்கள் வருவது உறுதி. அப்ப அந்த விரயமாகப்பட்டது நீங்க சுப விரயமா மாத்தணுங்கிறது இல்லை. அந்த சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே சுப விரயமாக கன்வெர்ட் ஆயிரும். அப்போ ஒரு கல்யாணம் பண்ணலாம், வீட்டில் ஒரு பெரிய விசேஷம் வைக்கலாம். அது போக
உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடந்த காலத்துல நிறைய நாள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த சுபகாரியங்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும். இல்லைன்னா அதுக்கு தேதி குறிப்பீங்க. அது போக தங்கம் வாங்குவீங்க, வைரம் வாங்குவீங்க. இது மாதிரியான ஒரு நல்ல ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க. இது மாதிரி நல்ல விஷயங்களாகப்பட்டது உங்க வாழ்க்கையில நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இது போக இப்போ கார் வாங்கலாம், பழைய காரை கொடுத்துட்டு புது காராக வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம். அது போக நீங்கள் சொத்து, வீடு, இடம் இதெல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஏன்னா இந்த மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமியுடைய அனுகிரகம் உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் அவங்க உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. இது போக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியும் 6ஆம் இடத்து அதிபதியுமான புதன் பகவான் நேச்ச பங்க ராஜயோகத்துல உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப 6ஆம் இடத்து அதிபதி நேச்சமாக கூடாது, நேச்சமாகி நேச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கிறார். அப்ப 6ஆம் இடம்னு என்ன? கடன், ரோகம், சத்ரு. அப்ப உங்களுக்கு நீங்கள் பட்ட கடனை அடைப்பதற்கு இந்த பீரியட்ல வழி கிடைக்கும், வழி பிறக்கும். அப்ப ஏதாவது ரூபத்துல கஷ்டப்பட்டாவது இந்த கடனை அடைக்கணும் நீங்க நினைச்சு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதை அடைச்சிருவீங்க. இல்லை ஒரு இடத்த வித்து இந்த கடனை அடைச்சிட்டு நம்ம ரிலீஃப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக இந்த பீரியட்ல அது நடக்கும். அப்ப இதற்கு முன்னாண்ட நீங்க முயற்சி பண்ணியிருக்கலாம், ஆனா நீங்க எதிர்பார்த்த விலைக்கு போயிருக்காது, கொடுக்கலாமா வேண்டாமன்னு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. இந்த பீரியட்ல ஒரு நல்ல விலை வரும், அந்த விலைக்கு வித்து உங்களுடைய கடனை அடைச்சிருவீங்க. இது போக உங்களுக்கு ஏதாவது உடல் பிணிப்பேடைகள், நோய் நொடிகள் கண்டிப்பாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. அப்ப அந்த 6ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல நேச்சமானது கண்டிப்பாக உடம்புல ஏதாவது நோய் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்துல இந்த மேசராசிக்காரங்களுக்கு அந்த இடுப்புக்கு கீழே அப்ப பாத்தீங்கன்னா இந்த அடி கர்ப்பம் சம்பந்தப்பட்டது, முட்டிங்கால் சம்பந்தப்பட்டது, பாதம் சம்பந்தப்பட்டது, இதுல சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே வந்தாலும் சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கிறதுனால, குரு வீட்டில் இருக்கிறதுனால, அந்த குருவும் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது. அப்ப இது போக பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இது மார்ச் மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல திருப்தியான மாதம். ஏன் சொல்றேன்னா இந்த 6ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான் நேச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கிறதுனால இப்ப உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அது போக நல்லபடியாக இந்த அறிவு பாத்தீங்கன்னா நல்லபடியாக யோசனை செய்யும், நல்ல ஒரு மாற்றங்கள் உருவாகும். அப்போ உங்களுடைய அறிவு, நீங்க எடுக்கக்கூடிய முடிவு ரொம்ப ஸ்ட்ராங்கா திருப்தியா இருக்கும். அப்ப அந்த முடிவு பிரகாரம் நீங்க எது செஞ்சாலும் நல்லபடியா வருவதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இப்ப வெளிநாடு போவதற்கும், வெளிநாட்டுல போய் வசிப்பதற்கும், வெளிநாட்டிலேயே இடம் வாங்குவதற்கும் இந்த பீரியடு அருமையான பீரியடு. மேசராசியில் பிறந்தவங்களே நீங்க ஒன்றும் கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு சனி பகவான் இப்ப 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு வர்றாரு இந்த மாச கடைசியில. அப்ப இந்த கடைசியில வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு விரய சனி. அப்ப அந்த விரயத்தை சுபவரியமாக கண்டிப்பாக கன்வெர்ட் ஆயிரும். அப்ப இந்த பீரியட்ல படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ரிஸ்க் வரும். அப்ப அவங்களுக்கு அந்த படிச்சா அந்த படிப்பு மைண்ட்ல ஏறாது. ஒரு டைமுக்கு 4 டைம் படிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கண்டிப்பாக படிங்க, வெற்றி பெறுவீங்க, இதுல எந்த குழப்பமும் இல்லை. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. அதனால தயவு செய்து படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் கேர் பண்ணுங்க, ஒன்றும் கவலையப்பட வேண்டாம். இது போக மக்களால் அவங்களுக்கு இருந்த கவலைகள் கண்டிப்பாக தீரும். அப்ப மக்கள் நல்லா படிக்கல, அவங்க செல்லே பார்த்துட்டு இருக்கிறாங்க, எக்ஸாம் வந்துருச்சு, என்னடா பண்றது அப்படிங்கிற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா அந்த குழப்பங்களும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக தீரும். புதன் நேச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கிறதுனால மக்களை பத்தி கவலையே பட வேண்டாம்.
மேசராசிக்காரங்களே நல்லா இருப்பீங்க. ஆனால் அதே சமயத்தில் மேச ராசியில் பிறந்த பெண்கள், பர்டிகுலராக சொல்கிறேன், இந்த பெண்கள் காசு விஷயத்தில் ஏமாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. யாரோ ஒருத்தர் கடன் கேட்டால் கொடுக்க வேண்டாம். கொடுத்தா கடனை கொடுத்துட்டும் அந்த கடனை நீங்களே கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உங்கள்கிட்ட வாங்கினவங்க திருப்பி சொன்ன டயத்துக்கு கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. இது நல்லா மைண்டில் வச்சுக்கணும். அதுபோக உங்கள்கிட்ட நகை இருக்குது, யாராவது இரவல் கேட்குறாங்க, இல்லை ஒரு விசேஷம் போட்டு வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்பி இதற்கு முன்னாடி செஞ்சுருந்தாலும் இப்போ செய்யாதீங்க. இப்போ உங்கள்கிட்ட வாங்கிட்டு போன நேரம் அவங்க ஏதாவது ஒரு பத்தில் தொலைச்சிருப்பாங்க. உங்களுக்கு அந்த நகை உங்ககிட்ட இருந்து போயிருச்சுன்னா மறுபடியும் திரும்ப வருது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை. அதனால கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் யாருக்குமே உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா மேசராசிக்காரங்க செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர்கள், யாருக்குமே உதவி செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த பீரியட் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. சரி நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் வெளியில் பார்த்துக்கிறது நல்ல விஷயம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.